ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இருக்காரா இறந்துட்டாரான்றதை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா, நம்ம ட்ரம்ப் அவர்களை பற்றி பேசிடுவோம். உலக ஐக்கிய நாட்டு சபையில் இருக்கா இல்லை இவங்க தூங்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா அமைதிக்காக உருவாக்கப்பட்ட இந்த சங்கம், அமைதிக்காக உருவாக்கப்பட்ட இந்த சபை பார்த்திங்கன்னா துளியுமே செயலாற்றாமல் இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்றது இதுவரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு வார் வருதுன்னா முன்னாடியே பேசினோம்னா தான் அதுக்கான ஆபத்துகள் எப்படி இருக்குன்றது ரெண்டு நாட்டோடைய ப்ளஸ் மைனஸ் கால்குலேட் பண்ணி அவங்க தான் இது முன்னாடியே சொல்லணும், இந்த வாரம் தேவையற்றதுன்னு சொல்லி. ஆனால் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவங்களை எதிர்த்து இன்றைக்கி பல நாட்டிலையும் போராட்டங்கள் வெடிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் இது பண்ணிகிட்டு இருக்கார், பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கார். முதல்ல பார்த்தீங்கன்னா வெனிசுலா அதிபரை கடத்தி வச்சிட்டாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஈரான் அதிபரை படுகொலை செஞ்சுட்டாங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. அவங்க வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தையிலேருந்து இவங்க எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட பல நாள் பிளான் பண்ணி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அவர் இருந்த இடத்த தரமட்டமாக்கி கொலை செஞ்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை. எந்த ஒரு குடும்பத்துக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடுமையை தான் நம்ம அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு. ஒருத்தரை இப்போ என்னடானா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க, வெனிசுலா அதிபரை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க, கடத்திட்டு போகிறீங்க. இவரை இந்தளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தணும். அவர் வேலை உண்டுன்னு இருந்தவரை இஸ்ரேலினுடைய சுயநலத்துக்காக ஒரு அஃபெக்ட் ஆனது இவருடைய இறப்பை தாங்க நான் பார்க்குறேன். அடுத்ததான் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது, ஈரான் மிகப்பெரிய அளவில் ஒருத்தருடைய தலையை குறி வச்சாங்க. ஐஆர்ஜிசி ஒருத்தருடைய தலையை குறி வச்சாங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, பெஞ்சமின் நெதன்யாகு தான். நேற்று அவரோட ஆஃபீஸில் மிகப்பெரிய அட்டாக் நடந்துச்சு. ஆனால் அந்த சமயத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு ஆஃபீஸில் இல்லைங்க. அவர் சேஃபான ஒரு இடத்துல தான் இருந்தார். அதான் அவர் அந்த 1 lakh டிஃபென்ஸ் ஆர்மி மேன்ஸை ரெடி பண்ணுறதுக்கோசரம் அந்த இதில் இருந்ததால் அவருக்கு அவருடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. இது மிகப்பெரிய அளவில் நம்ம சேனலை வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எங்கே வேணாலும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் வேற ஒரு மூமெண்ட்டில் இருந்தார். அதனால் அவருக்கு அவருக்கு ஒரு சின்ன காயம் கூட ஆகலை. ஆனால் இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் தான் ஈரான் அடிச்சிட்டுருக்குன்னு நாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஈரான் தான் இஸ்ரேலையும் அடிக்கிறாங்க, அமெரிக்காவையும் அடிக்கிறாங்க. இதுவே நாம் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நாடு போய் அமெரிக்காவை அடிக்கணும்னு எந்த ஒரு காலத்துலையுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே அவங்க இஸ்ரேல் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கோசரம் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் இஸ்ரேலுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிறதால அவங்க மிகப்பெரிய அளவில் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க